ஐயா பேசுறது கேட்கலங்கய்யா. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஆனா ஐயா நீங்க ரீஜாயின் பண்ணி பாருங்க திரும்ப. யாருக்கும் கேட்கல இல்லையா? அம்மா லைனையா பேசுறது உங்களுக்கும் கேட்கல இல்லையா? கேக்கலமா? ஒரு போன்ல வேணா கூப்பிட்டு சொல்லலாம்டா. இதுல ரெக்கார்டிங் வராங்க, திரும்பி வராங்க. வாங்க ஐயா இப்ப பேசலாம். ஐயா நீங்க பேசுறது கேட்கல. மியூட்ல இருக்கா பாருங்க, இல்ல மைக் செட்டிங்ஸ்லாம் கரெக்டா இருக்கு. நான் ஒன்னும் ஆரம்பிச்சுட்டுங்களா? ஐயா திரும்ப வந்தோடனே தொடரட்டும். நன்றி. இன்றைக்கான பாடல் வந்து 1668. சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். திருப்பி ரீஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க தொடருங்க, நீங்க முடிச்சோன்னு அவருக்கு. சரிங்க. இன்னைக்கு 1668 பார்க்குறோம். எங்க ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம். அதிகாரம் வந்து 11. இன்னைக்கு ஞான வேடம் வந்து ஆரம்பிக்குது. திருநீறு 3 பாடல் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஞான வேடம். அதிகாரம் வந்து 11, தந்திரம் 6. ஞானமில்லார் வேடம் பூண்டும் நரகத்தர், ஞானமுள்ளோர் வேடம் இன்றெண்ணில் நன்முத்தர், ஞானமுளதாக வேண்டுவோர் நக்கன்பால், ஞானமுள வேட நன்னி நிற்பாரே. இந்த பாடல் தான் இன்னைக்கு நாம சிந்திக்கிற பாடல். யாரும் வரலன்னா அப்படியே நான் தொடர்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். டிரான்ஸ்லேஷன்ல இருந்து போயிடலாம். People without wisdom but donning the robe with donning the robe will reach hell. People with wisdom yet not donning the robe are truly liberated. Those who seek jnana will abide in the Lord, adhering and being steadfast in the robe of a true ஞானின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞானமில்லார் வேடம் பூண்டும் நரகத்தர். ஞானம் இல்லாதவங்க வந்து அந்த வேடத்தை போட்டுட்டு அவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறாங்கன்னா அது வந்து அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்க நரகத்திற்கு ஈக்குவலானவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஞானமுள்ளோர் வேடம் இன்றெண்ணில் நன்முத்தர். ஞானம் உள்ளவங்க வந்து வேடம் இல்லைனாலும் அவங்க நன்முக்தர் தான். அவங்களுக்கு வந்து அந்த வேடம் தேவையில்லை. ஏன்னா ஞானம் அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வேடமும் தேவையில்லை. இதில் 3 பேரை சொல்கிறாங்க. ஒன்று ஞானம் இல்லாதவங்க, இன்னொன்று ஞானம் உள்ளவங்க, இன்னொன்று வந்து ஞானம் வேண்டும்னு இறைவனை வேண்டுறவங்க.
3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர பத்தி சொல்றாங்க. அதுல முதல்ல வந்து வேடம் தான் முக்கியம் அப்படின்னு வேடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருக்கிறவங்க நரகத்தரணும். அ ஞானம் ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைக்கப்பெற்றவங்க முக்தர் அப்படின்னும், அதாவது முக்தி அடைஞ்சவங்க அப்படின்னும், ஞானமுளதாக வேண்டுவோர் நக்கன்பால். இறைவனிடத்துல நக்கன்னா சிவபெருமான், அதாவது உருவமில்லாதவன். அவங்கள்ட்ட வேண்டுறவங்க ஞானமுள வேட நன்னி நிற்பாரே. அவங்க வ இறைவன் இறைவன்ட்ட எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு வேண்டுறவங்க, அவங்களுக்கு தேவையான வேடத்த போட்டு, ஞான வேடத்த போட்டு, அவங்கள இறைவனையே பொருந்தி நிற்பாங்க. அதுக்காக இறைவனே பொருந்தி நிற்கணுங்கிறதுக்காகவும், அவர பொருந்தியே இருக்கிறதுக்காகவுமே அந்த வேடத்த போட்டிருப்பாங்க. அந்த வேடம் எதுக்கு அப்டின்னா, அந்த ஒழுக்க நெறி ஒழுக்கத்தோட இறைவனையே சிந்திச்சுட்டு இருக்கணும் அப்டிங்கிறதுக்காகவும், அந்த ஞாபகம் நமக்குள்ள அந்த இறை உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த இறை சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவும், அந்த அந்த விஷயத்த அவங்க செய்வாங்க. அதுக்காக போட்டு இறைவனையே பொருந்தி நிற்பாங்க அப்டின்றது. இதுல ஞானம் அப்படின்றது நீங்க பார்த்தீங்கன்னா, ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனத வென்று அந்த ஆதாரமாக இருக்கிற இறைவன சேர்றது தான். ஒரு பேப்பர்ல எழுத்துக்கள் போல தான். எழுத்துக்கள் தான் இப்ப மைண்டுன்னா, அதுல தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இருக்கு. மனம் படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அது இல்லாம அதையும் தாண்டி, நம்ம அந்த மனத தாண்டி நம்ம இறைவனோட போய் சேர்றது. ஞானம் உள்ளோர் என்னன்னா, அந்த மனதை வென்றவங்க. அந்த மனதிலிருந்து அவங்க இயங்கல. அப்படிங்கிறவங்க ஞானம் உள்ளோரா நம்ம சொல்லலாம். அந்த மனதை கடந்தவங்க. ஏன்னா மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நீங்க பார்க்குற எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். எப்பயுமே ஒரு கமெண்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, காது தான் கேட்டுட்டு இருக்கும். உள்ள ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். இது சரியா? இது த இத எப்படி எப்படி இது? இது அப்படின்னு உங்களுக்குள்ள பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கும்போதும். ஒரு விஷயத்த பார்க்குறீங்கனாலும் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும், இல்ல நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன்னாலும் ஓடிக்கிட்டு இருக்கும். அது அந்த மனம் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். நான் பார்க்குறது, கேட்கறது, தொடுறதுன்னு இந்த ஐம்புலன்கள் வழியாவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான கமெண்ட்ரி குடுத்துக்கிட்டே இருக்கும். பார்க்குற விஷயம்னாலும் சரி, கேட்குற விஷயங்கள்னாலும் சரி, நீங்க ஒரு சாப்பிடுற விஷயம், எந்த விஷயத்த செய்றீங்கனாலும், அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா, அதுக்கு புடிச்ச விஷயத்த செய்யும்போது கொஞ்சம் அமைதியா இருக்கும். பிடிக்காத விஷயத்த செய்யும்போது ரொம்ப அதிகமா பேசும். இது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கும். புடிச்ச விஷயத்த செய்யும்போது கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்யும்போது நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம், அது அமைதியா இருக்கிறதுனால. அதே மாதிரி புதுசா ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னாலும், உடனே கவனத்த குடுத்து அப்பயும் அமைதியா இருக்கும். இது புதுசா இருக்கே அப்படிங்கிற இதுலயும் அது அமைதியா இருக்கும். இப்ப இந்த அந்த இந்த மாரி இருக்கிற மனத நம்ம கடந்தோம்னாலே, அ விருப்பு, வெறுப்பு இப்ப எப்படி நம்ம புடிச்ச விஷயம் செய்யும்போது அது அமைதியா இருக்கு. பிடிக்காத விஷயம் செய்யும்போது இதா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற மனத நம்ம கடக்கணும். அப்பதான் அந்த விருப்பு, வெறுப்பு இல்லாத இடத்துக்கு நம்ம போவோம். இந்த மனத கடந்துட்டோம்னா, அந்த இறை உணர்வுல நம்ம இருக்கிறோம். அந்த கான்ஷியஸ்னஸ்ல இறைவனோட கான்ஷியஸ்னஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஞானம் அடைஞ்சதா தான். அந்த மாரி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த மனதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது விருப்பு, வெறுப்ப சொல்றதில்ல. உள்ள எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறதில்ல. அதன்படி நான் போறதில்ல. அப்படின்னா, எனக்கு வேடமும் தேவையில்ல. நான் இறைவன புடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்றதில்ல. அது இருக்கிற இடமே இறைவனோட இடமாக தான் இருக்கும். அ இல்ல நான் மனதுல தான் இருக்கேன். ஆனா, நான் வந்து இறைவனோட வேடம் போட்டுட்டு நான் ஏமாத்துறனாலும், அதுவும் வந்து தவறு. அது நரகத்திற்கு ஈக்குவல் ஆகும். எம் ஆனா, நான் இந்த மனத வென்று நான் இறைவன போய் சேரணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு தேவையான விஷயங்கள நம்ம செஞ்சுக்கணும். ஞாபகப்படுத்துற விஷயங்கள் தான். ஏன்னா அது எத பாக்குதோ அது ஓடும் இல்லையா? இப்ப நம்ம அதனால தான் இப்ப கோயில் போறதே வந்து பிகினர் ஸ்டேஜ்ன்னு ஏன் சொல்றோம்னா, அது ம் பாக்குற விஷயத்த அது உள்ள ஓடுறது. நான் இப்ப வீட்ல இருக்கும்போது எதையாவது ஒண்ணு நான் மனது பேசிக்கிட்டே இருக்கும். இதே நான் கோயில் போனா இறைவன பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம எத பாக்குறோமோ அத பத்தி ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா உள்ள? அ அதனால நம்ம அத திருப்புறோம் நம்ம இறைவன் பக்கம் திருப்பி நீ இத பத்தி சிந்தனைய சொல்லு. இத பத்தி யோசி. சாமிய பத்தி யோசி. திருமந்திரத்த பத்தி யோசி. அப்படின்னு நம்ம திருப்புற விஷயம் தான் நம்ம பார்க்கறது, கேட்கறதெல்லாம் நம்ம இறைவன் பக்கம் திருப்புறது.
அது மாரி தான் நம்ம போடுற வேடமும் எதுக்கு போட்டுக்கிறோம்னா, நமக்கு ஞாபகம் வரணும். இறைவன ஏன்னா அது பார்த்தாலே எதையாவது சொல்லும் இல்லையா? இப்ப நான் ஏதாவது ஒரு புக்க காமிக்கிறேன்னா, அத பத்தி ஏதாவது ஒரு கமெண்ட்ரி சொல்லும். நான் இப்ப ஒரு வேடம் இறைவனோட வேடம் போட்டிருக்கேன்னா, அதுக்கான கமெண்ட்ரியும் அதுக்கும் சொல்லும். நான் இறைவனோட வேடம் போட்டிருக்கேன். ஒழுக்கமா நடக்கணும். இறைவன் எனக்கு ஞாபகம் வருது. நான் அதுக்கான விஷயம் ஜெபம் பண்ணணுமா, பூஜை பண்ணணுமா, நான் என்ன செய்யணுமோ அத செய்யணும். அப்படின்னு அந்த கமெண்ட்ரி வரும் இல்லையா? அது வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வேடம் போடுறதே. எ எ எதையாவது என்ன பார்க்குறோனோ, அத பத்தி அது பேச போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இப்ப ஒரு படம் பார்த்தேன்னா, அந்த படத்த பத்தி பேசும். அப்ப நான் எத பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணணும் இல்லையா? அது எப்பயுமே நான் அந்த ஞாபகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். என் மனசு அத பத்தியே தான் பேசிட்டு இருக்கணும். அப்படின்னா, அந்த வேடத்த நான் போட்டுக்கிட்டேன்னா, என் மனது என்ன பேசும்? நல்ல விஷயமா இறைவன பத்தியே பேசும். அதனால நம்ம வேடம் போடுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம இறைவன புடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இறை சிந்தனையிலே இருக்கணும். இறைவனோடயே பொருந்தி இருக்கணும். நண்ணி நிற்பாரேன்னா, அவரோடயே பொருந்தி இருக்கிறது. அப்படியே அந்த மாரி இருக்கணும். என் மனத வந்து நான் இறைவன் பக்கம் திருப்பணும். அது கண்டத பேசிட்டு இருக்காம, இறைவன் பக்கம் திருப்பணுன்றதுக்காக நம்ம வேடம் போடுறோம். அந்த வேடம் வந்து நம்ம உடம்புல தான் இருக்கணும்னு கூட கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபோன்ல இருக்கலாம். ஒரு ஆப்பா இருக்கலாம். நான் உட்கார்ந்திருக்க இடத்துல ஒரு படமா இருக்கலாம். நீங்க படிக்கிற பிள்ளைங்க வீட்ல இருக்காங்கன்னா, அங்க ஒரு சரஸ்வதி படத்த மாட்டி வச்சீங்கன்னா, அதுவே ஒரு அந்த படத்த பார்க்கும்போது ஒரு சாமி நமக்கு அருள் புரியிறாங்க. நம்ம படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வீட்ல இருக்கிறதும் ஒரு வேடம் தான். ஏன்னா, நம்ம மனது எத பாக்குதோ, அத பத்தி பேச போகுது. அப்போ சாமி படங்கள் ஆகட்டும், உங்களுக்கு மனசு சந்தோஷத்த குடுக்குற விஷயங்கள் ஆகட்டும், இறைவன ஞாபகப்படுத்துற பொருள்கள் ஆகட்டும், இறைவன ஞாபகப்படுத்துற படங்கள் ஆகட்டும், இது எல்லாமே உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே, இப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கோ, இல்ல உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கோ, அங்க உங்களுக்கு தேவையான இறைவன பக்கம் திருப்புற விஷயங்கள்லாம் நீங்க வச்சுக்கலாம். உங்க உடம்புல மாட்டிக்கலாம், உங்க ஃபோன்ல வச்சுக்கலாம், பார்க்குற விஷயத்துல வச்சுக்கலாம். இது எல்லாமே வேடம் தான். எதுக்கான வேடம்னா, இறைவனோடயே நான் பொருந்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேடம் தான். அந்த மாதிரி இருந்தோம்னா, அந்த மாரி தான் இருப்பாங்க. ஞானத்த தேடி, இறைவன தேடி இருக்கிறவங்க, இறைவனையே பொருந்தி இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேடம். அத நீங்க நமக்கு தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம். இப்ப எனக்கு முன்னாடி ஒரு சாமி படம் இருக்கு. என் ஃபோன்ல சாமி படம் இருக்குன்னா, அது எனக்கு ஞாபகப்படுத்தும். எனக்கு அது உதவியா இருக்குன்னா வச்சுக்கலாம். நான் இறை சிந்தனையில தான் ஆல்ரெடி இருக்கிறேன்னா, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. அந்த அதெல்லாம் தான் இங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க லைன் ஐயா. வணக்கம் ஐயா. கிருத்திகாமா பேசிட்டுமா? நன்றிங்கய்யா. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க முடிங்கல்ல என்னையா? லைனையா பேச்சு முடிச்சிருங்கம்மா. நான் கடைசியில பாட்டை மட்டும் பாடிடுறேன். விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம கடைசியா முடிச்சிடும். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து கௌரிமா அழகா விளக்கம் கொடுத்திருக்காங்க நமக்கு. ஞான வேடம் அப்படின்னு சொல்றாரு. ஞான வேடம்னா இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்தோம். தவ வேடம், அவ வேடம் அப்படிலாம் பார்த்துட்டோம். தவ வேடம் பார்க்கும் பொழுது அது வந்து புறத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது எப்படி அகப்பயணத்திற்கு வழி காட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல ஞான வேடம் அப்படின்றாரு. அப்ப ஞானம்ங்கிறது ஒரு அடையாளம் இல்ல, பண்பு. அந்த பண்பினுடைய அடையாளமாகனா நம்ம எதையாவது பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ அது வந்து மனம் சம்பந்தப்பட்டது. அப்ப பண்பு அப்படிங்கிறதுனாலே நாட் டான்ஜிபிள், அதாவது பொருளா பார்க்க முடியாது. நம்ம அது ஒரு குணமாக பார்க்கக்கூடியது. அப்புறம் ஒரு நிமிஷம் மன்னிக்கலாம். ஞான வேடம் அப்படின்னாக்க அந்த இடத்துல அந்த பண்பை குறிக்கக்கூடிய தன்மை, அதுதான். அப்ப அதுல வேடம் போட முடியுமா
நல்லவங்க மாதிரி அப்படின்னாக்கா நடிக்கலாம். அப்ப அது நாடகமாக மாறிவிடும் இல்லைங்களா? நல்லவனா இருக்கிறது வேற, நல்லவங்க மாதிரி நடிக்கிறது வேற. அப்ப இந்த இடத்துல ஞான வேடம் அப்படிங்கிறது ஞானமாக இருக்கும் பொழுது வேடம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்னாடி வைக்கிறாரு. ஞான வேடம் அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அத பத்திதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஞானமில்லார் வேடம் பூண்டும் நரகத்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானம் இல்லாதவர்கள், ஞானம்னா என்னது? அஞ்ஞானம் விலகியவர்கள். ஞானம் உடையவர்கள்னு சொல்றதை விட அஞ்ஞானம் விலகியவர்கள், அப்படிதான். அப்ப ஞானமில்லார் வேடம் பூண்டும் நரகத்தார். அஞ்ஞானமாகிய இருளை தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை வேடம் பூண்டும் அவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். ஏன்? உள்ள என்ன இருக்கு? அஞ்ஞானம் இருக்கு. அப்ப அது உண்மையான வழியை காட்டாது, அதனால அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது சாபம்லாம் இல்ல, நடைமுறை இல்லைங்களா? அந்த அந்த நடைமுறையில இருக்கும் பொழுது அதை பத்தி மாத்திரம்தான் பேசுறாரு. அப்ப அஞ்ஞானம், அதனாலதான் நான் என்ன சொன்னேன், ஞானம் அப்படிங்கிறத அஞ்ஞானம் அற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஞானம் இல்லாதார் அப்படின்னா அஞ்ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா நரகத்துக்கு போவாங்க. ஞானம் உள்ளார் வேடம் இன்றனின் நன்முத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஞானம் இருக்கு அப்படின்னா அஞ்ஞானம் விலகியது, அந்த இடத்துல அதை பாத்துக்கோங்க. அப்ப மைனஸ் அஞ்ஞானம். அப்ப அஞ்ஞானம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும்? நம்ம நல்ல முக்திக்கு சென்று சேருவோம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஞானம் உளதாக வேண்டுவோர் நக்கன்பால் ஞானமுள வேட நன்னி நிற்பாரே அப்படின்னு சொன்னோம். அப்ப ஞானம் அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அப்படின்னு சொல்றாரு. நக்கன் வால் அப்படின்றார். நக்கன் அப்படிங்கிறதுக்கு இரண்டு விதமான பொருள் இருக்கு. நக்னம் அப்படின்னாக்கா ஆடையற்றவன் அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு நக்னன் அப்படின்னாக்க நிர்வாணர். அந்த ஆடையற்றது அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நிர்வாணமாக நிற்பவன் அப்படின்னு சொல்றான். இப்ப நேத்திக்கு மந்திரத்துல அவர் என்ன சொன்னாரு? அவயவங்கள் அற்றவன் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு? இன்னொரு பண்பை சொல்றாரு, நக்கன் அப்படிங்கிறாரு. நக்கன்பால் நன்னி நிற்பல். யாரு நன்னி நிற்பாங்க? ஞானம் வேண்டியவர்கள். அப்போ அந்த இடத்துல அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் திருப்பி இந்த இடத்துல ஞானம் அப்படிங்கிறத அஞ்ஞானம் அற்ற நிலைன்னு நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன், இருள் அற்ற நிலை அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த வார்த்தையினாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நக்கன் என்றால் ஆடையற்றவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, நிர்வாணம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப நேத்திக்கு என்ன சொன்னாரு? அவயவங்கள் அற்றவன் அப்படின்னு சொன்னதுனால ஆடையற்றவன்கிறது பொருந்தி போகுது. ஏன்னா உரு இருந்தாதானே அதுக்கு மேல ஆடை போற்ற முடியும். அப்ப அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்க ஒளியாக இருக்கிறான். நேற்றுக்குள்ளேருந்து நம்ம திருப்பி மீண்டும் ஒளியை தான் மையப்படுத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துலயும் அந்த பொருள் தான் வருது. என்ன சொல்றாரு? அவன் ஒளியாக இருக்கிறான். அப்போ ஒளிக்கு அருகில போகும்போது நம்மளுடைய இருள் விலகும் இல்லைங்களா? அப்ப அஞ்ஞானம் விலகும். அப்ப அவன் பேரறிவாளனாக இருக்கிறான், பெருந்தனக்காரனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? உருவமற்றவனாக ஆடையற்றவனாக இருக்கிறான். ஏன்னா உருவம் இருந்தாதான் அந்த இடத்துல ஆடை தேவை. சோ அவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க ஒளியாக இருக்கிறான். அந்த ஒளிக்கு பக்கத்துல நம்ம போகும்போது ஞானம் உள்ளதாக வேண்டுவோர். எதற்காக அங்க அவன் பக்கத்துல போறோம்? ஞானம் உள்ளதாக வேண்டுவார். அப்ப ஞானத்தை பெறுவதற்காக, இருளை நீக்கி கொள்வதற்காக ஒளியை நோக்கி நாம போகிறோம். நக்கன்பால் ஞானமுல வேட நன்னி நிற்பாரே அப்படின்னா அவன் பக்கத்துல போய் நன்னி நிற்க வேண்டும். நண்ணுதல் அப்படின்னா அணுகுதல். அப்ப நன்னி நிற்பாரே அப்படின்னா அவன் அருகில் சென்றால் போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வந்துவிடும். அப்ப அந்த இடத்துல அங்கே தோன்றக்கூடிய தன்மை அது வேடமோ இல்லையோ எதுவா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா முன்னாடி சொல்லிட்டாரு, ஞானம் உள்ளார் வேடம் இன்றனின் நன்முத்தர். அவனுக்கு வேடம் இல்லைன்னா கூட அவன் நல்ல முக்தராக மாறி விடுவான். நன்முக்தர், முக்தி அடையக்கூடியவனாக அவன் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சோ பொதுவா இந்த இடத்துல என்ன பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க,
ஞானம் என்பது வேடங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பாதைக்கு உதவக்கூடிய அடையாளங்களை கரித்திருக்கலாம். ஆனால் அதுவே தன்மையாக மாறாது அப்படிங்கறதுதான் முக்கியம். உள்ளுக்குள்ள மாறணும். நம்ம அந்த ஞானம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காகதான் இந்த இடத்துல முதல்ல சொல்றாரு, நீ ஞானவான் மாதிரி வேடம் போட்டா பத்தாது. நல்ல விபூதி பட்டை போட்டு வச்சு, இல்லைன்னா தலை நிறைய பூ வச்சு, பெரிய குங்குமம் போட்டு நம்ம அப்படியே பக்திவான் மாதிரி இருந்தா போறாது. உள்ள பக்தி இருக்கணும். உள்ளுக்குள்ள கௌரிமா சொன்ன மாதிரி சுவாமி முன்னாடி போய் நின்னுட்டு நம்ம வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அப்படி பார்த்தாதான் அந்த இடத்துல பக்தி மிஞ்சாது. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, முழுமையான ஞானமாக நாம் வெளியிட வேண்டும். உள்ளே உண்மையான ஞானத்தை கை கொள்ள வேண்டும். அஞ்ஞானத்தை விட வேண்டும். ஞானத்தை நம்ம கை கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா அது நம்முள்ளே ஊறி கிளர்ந்து தழைத்து இருக்கக்கூடியது. அப்ப எதை நம்ம அஞ்ஞானத்தை கழிக்கணும். எப்படி ஒரு சிலை இருக்கு, அந்த ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுல இருந்து சிலைய வெளியில இருந்தா கொண்டு வர முடியாது. என்ன பண்ணணும், தேவையற்ற பகுதிகளை செதுக்க உள்ளே சிலை கிளர்ந்து எழும்பும். அதானே அந்த சிலை வடிக்கிறதோட தன்மை. அப்ப அந்த மாதிரி இது என்ன அப்படின்னா, ஞானம் என்பது நம்முள்ளே கிளர்ந்து நிற்கக்கூடியது. அதுல தேவையற்ற அந்த அஞ்ஞானங்களை, இருளை நாம் விளக்க நம்முள்ளே ஞானம் மிளிரும். அப்படி மிளிரும் போது எந்த வேடமும் தேவையில்லை. எந்த வேடமும் அதை காட்டி தர வேண்டும். ஏன்னா ஞானம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அஞ்ஞானம் விலகின உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் நம்மை புரிந்து கொள்ளும். அப்ப உலகம் புரிந்து கொள்கிறதோ இல்லையோ, நாம் நன்முக்தராக நம்ம பிறவி பிணியை தீர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இறைவனுடைய மற்றொரு பண்பையும் இந்த இடத்துல சொல்றாரு, நக்கன் பால் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் ஏன் நக்கனாக இருக்கிறான் அப்படின்னாக்க, முன்னாடி இருக்கிற பாடல நம்ம பார்த்துக்கணும். அவயவங்கள் அற்றவன் அப்படின்னு நம்ம சொன்னாரு. சோ இந்த இடத்துல இறைவனை பற்றிய ஒரு பெரிய குறிப்பு இருக்கு. அதை எப்படி அணுகுவது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அதை அணுகினால் என்ன நடக்கும் அப்படிங்கறது ஒரு குறிப்பு இருக்கு. சோ இத்தகைய ஒரு அருமையான மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து இந்த காலவேளைக்கு என்று சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. அருமைமா. வாங்க அழகேசன் ஐயா, வணக்கம். ஐயா மியூட்ல தான். வாங்க ஐயா. வணக்கங்க. இன்றைக்கு திருமந்திரத்துல 6ஆம் நம்பரத்துல 11வது மாணவேடம். நாணமிலார் வேடம் பூண்டும் நரகத்தார், நாணமிலார் வேடம் பூண்டும் நரகத்தார், நாணமுள்ளார் வேடம் வெண்டெனில் நல்முத்தார், நாணமுள்ளார் வேடம் இன்றெனில் நல்முத்தார், நாணம் உளதாக வேண்டுவோர் நக்கன்பால், நாணம் உளதாக வேண்டுவோர் நக்கன்பால், நாணமுள வேடம் நன்னி நிற்பாரே, நாணமுள வேடம் நன்னி நிற்பாரே. நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சு. சின்ன கதை எப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னோம்னா, ஒரு ஊர்ல நாண வேடம் போட்டுக்கிட்டு ஊருக்கு வெளியில சிவ சின்னங்கள்லாம் அணிந்து அட்டகாசமா இருப்பாரு. ஆனா உள்ள மனசு ஃபுல்லா எப்ப நம்ம ஊர் மக்கள் வருவாங்க, பழம் உணவெல்லாம் கொடுப்பாங்க சிந்தனையிலே இருப்பாரு. அதே ஊருக்கு ஒதுக்கு புறக்கத்துல ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இல்லாம இருந்தாரு. அவர் இந்த மாதிரி ஊர்ல வறட்சி ஏற்பட்டது. அப்ப வறட்சி நேரத்துல எல்லாரும் அந்த சிவஞானி வேடம் போட்டுக்கிட்ட போயிட்டு, ஐயா கடும் வறட்சி இருக்குது, தாங்களால செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அவரு நிறைய யாகங்கள்லாம் செஞ்சு சடங்குகள்லாம் செஞ்சு பார்த்தாரு. மழை பெய்யல. அப்புறம் சரின்ட்டு ஊர் ஒதுக்குப்புறமா இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு முறையிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் தியானித்து எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லும் போது அங்கே மழை பெய்து ஊரானது வளமாக ஏற்பட்டு, அப்ப அவர் சிந்தனையில இறை சிந்தனையில இருந்தாரு.
அவர் சாதாரணமா இருந்தாலும் யோகிக்குரிய சிந்தனையில இருந்ததால அவரால அந்த எண்ணம் ஈடேறியது. நாணமில்லார் வேடம் பூண்டும் நரகத்தார். முதல் நபர் வேடம் போட்டாரு, ஆனா அவர்கிட்ட நாணம் இல்லை, அவர் பெருமை மட்டுமே ஆளாக்கியது. ஆனா இரண்டாவது நபர் வேடம் தரிக்கவில்லை, அவர்கிட்ட நாணம் இருந்தது, அவர்தான் உண்மையான முக்தர். அவர் திருமலர் இந்த நக்கன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரை அடைவதற்கு தூய்மையான மன தூய்மைதான் முக்கியம், வெளி பகட்டு அல்ல அப்படின்றதான் அந்த பாடம் நமக்கு தெரிய வருகின்றது. அதனால உள்ளத்திலே சிவ சிந்தனையோடு இருந்து அவன் திருவடியை அடைவோம் என்று கூறி தலத்தை நிறைவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றீங்களா? கேள்வி கருத்து? வாங்க ஐயா, வாங்க பழனிவேல் ஐயா, வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பாடல் தினமும் காட்டும் பார்த்துட்டு இருப்பேன், இப்ப பாடல் வர்றதில்ல. கேக்குதுங்களா? கேட்டுச்சுங்க. அதாவது பாடல் எது பாடல கவியரசு என்ன சொன்னாருன்னா, டெய்லி ட்ரிப்ல போட்டு இன்னைக்கு பாடல இன்னைக்கு போடுங்க அப்படின்றாரு. நான் வேலை விதியில மறந்துடுறேன் வேற, அதனாலதான் காலையில வரும்போதே அடுத்த நாள் பாடலே முதல் நாள் போட்டுடுறது. நம்ம பாடலை டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அதான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாடலை எடுத்து போடணுங்கும் போது நான் டியூட்டிக்கு போயிடுறேன்னா அந்த வேலையில அதை மறந்துடுறேன் கொஞ்சம். அதுக்காக நான் காலை வேலையில காலைல உட்காரும் போதே அடுத்த நாள் பாடல இன்னைக்கு போட்டுடுறேன், அது மாதிரியே செஞ்சிடறேன். மிக்க நன்றிங்க ஐயா, பொறுத்துக்குங்க. சரிங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேலயும் காட்டும், நம்ம அந்த மெசேஜ் வருது பாத்தீங்களா, அதுலயும் காட்டும், அதுலயும் காட்டுறது இல்ல. பழனி ஐயா, நீங்க அந்த அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த திருமூலரோட அந்த வெப்சைட் போகுங்க, அங்க பாடல் பாத்துக்கலாம். மேல பாடல் 1668 இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பாடல் பாத்துக்கலாங்க. அதுக்குதான் அந்த பாடல் அங்க பின் பண்றது. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஒரு தடவை கிளிக் பண்ணி பாருங்க, வருதான்னு. இருக்கிறது லிங்க் ஐயா, ஒரு தடவை போய் பாத்துட்டீங்கன்னா அந்த லிங்கை கூட நீங்க டெய்லி பாக்கலாம். இதுதான் நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வந்தோடனே அந்த பாட்டை போட்டுறேன். கவியரசு சார் தான் இதை போட்டுட்டு அதை போடுங்கன்னாரு, அதை போடும்போது மறந்துடுறேன். சமயத்துல டியூட்டிக்கு போயிட்டோம்னா அந்த வேலை மாதிரிலாம் மறந்துடுறோம் வேற. அதான் வேற ஒண்ணு இருக்கு. நான் காலைல ஏஞ்ச உடனே இந்த பாடலும் போட்டுடுறோம். இப்போ மிக்க நன்றி. நன்றி. நானும் இன்னைக்கு மெசேஜ்ல போடல, எனக்கும் டைம் ஆயிடுச்சு. அதை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து போடுவேன். அது வர லேட் ஆனதுனால நானும் இன்னைக்கு போடல. நானும் பார்த்துக்கிறேன். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வேற எதுவும் கருத்து நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.